அனைவருக்கும் இனி வணக்கங்கள். தாயம் விளையாடுவோமா? உங்களுக்கு எப்படி விளையாடுறேன்னு தெரியுமா? ஒரு இலக்கம் சொல்லுங்களேன். 6. உங்கள்கிட்ட இப்படி ஒரு தாயம் இல்லையா? ரொம்ப ஈஸிங்க. உங்களுக்கு இதே மாதிரி ஒரு தாயம் செய்வது எப்படின்னு சொல்லி இன்றைய தினம் நான் உங்களுக்கு சொல்லி தருகின்றேன். அதற்கு தேவையான பொருட்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு பேப்பர், ஒரு பேனா, ஒரு அடிமட்டம், ஒட்டுவதற்காக குளூ மற்றும் கத்தரிக்கோல். இத்தனை பொருட்கள் இருந்தால் போதும், உங்களால் இலகுவாக ஒரு தாயத்தை செய்துவிடலாம். இன்றைய தினம் எப்படி தாயம் செய்வது என்று நான் சொல்லித் தருகின்றேன். இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள், பல வீடியோக்கள் உங்களுக்காகவும் உங்கள் வீட்டில் இருக்கின்ற குழந்தைகளுக்காகவும் வர இருக்கின்றது. இந்த சேனலில் முழுக்க எந்த முகம் சுளிக்க வைக்கக்கூடிய வீடியோக்களும் இல்லாமல் முழுக்க பயனுள்ள வீடியோக்கள் மட்டும் வர இருக்கின்றது. தயவு செய்து இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து என்னை சப்போர்ட் செய்வதன் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு யூடியூப் சேனலை வளர்ப்பதற்கான ஒரு அடித்தளத்தை இட்டுக்கொள்கின்றீர்கள். ஆகவே இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ முழுமையாக பார்த்துவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுடனும் இந்த வீடியோவை பற்றி கதைத்து பகிர்ந்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள். அதன் மூலமாக பல நண்பர்களை நாம் சேர்த்துக் கொள்வோம். வாருங்கள், இன்றைய தினம் இப்படி ஒரு தாயக்கட்டையை எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம். நீங்க ரெடியா? உங்களுடைய அடிமட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பேப்பரில் நடுப்பகுதியில் நாங்கள் கீற தொடங்குவோம். ஏனென்றால் எனக்கு தெரியும் எங்கு கீற வேண்டும் என்று. ஆனால் முதலாவதாக கீற ஆரம்பிப்பவருக்கு எங்கு தொடங்க வேண்டும், எங்கு முடிக்க வேண்டும் என்று தெரியாத காரணத்தால் நடுப்பகுதியில் ஆரம்பிப்போம். நடுப்பகுதியில் ஆரம்பித்தவுடன் இது 2க்கு 2 தாயக்கட்டை, இது 3க்கு 3 சென்டிமீட்டர் தாயக்கட்டை. நாங்கள் 2க்கு 2 தாயக்கட்டையை செய்தெடுத்துக் கொள்வோம். அதற்கு முதலாவதாக 14 சென்டிமீட்டரில் ஆரம்பிக்கிறது. 14லிருந்து 12 ஒரு பகுதி, 12லிருந்து 10 நடுப்பகுதி, 10லிருந்து 8 அடுத்த பகுதி, 8லிருந்து 6 கடைசி பகுதி. அதைத் தொடர்ந்து 2 சென்டிமீட்டர். இதிலும் 2 சென்டிமீட்டர். இப்பொழுது மீண்டும் முதல் செய்ததை போன்று கடைசியாகவும் ஒரு 2 சென்டிமீட்டரை கீறிக்கொள்வோம். இரண்டு சென்டிமீட்டர். இப்பொழுது முதல் கீறியதை போன்று 14லிருந்து 12, 12லிருந்து 10, 10லிருந்து 8, 8லிருந்து 6. இப்பொழுது இந்த கீறிய பகுதிகளை நாம் இணைத்துக் கொள்வோம். ஓகே. இந்த நடுப்பகுதியில் இருந்து, இதுதான் நடுப்பகுதி. நடுப்பகுதியிலிருந்து இடது பக்கம் ஒரு பட்டி வரும், வலது பக்கம் 2 பட்டிகள் வரும். இந்த நடுப்பகுதியிலிருந்து மேல் நோக்கி இரண்டு சென்டிமீட்டர், கீழ் நோக்கி 2 சென்டிமீட்டர். அதே போன்று இங்கும் மேல் நோக்கி 2 சென்டிமீட்டர், கீழ் நோக்கி 2 சென்டிமீட்டர். இப்பொழுது இதை இணைத்துக் கொள்வோம். இதையும் இணைத்துக் கொள்வோம். நம்முடைய இந்த தாயக்கட்டை செய்வதற்கான அடிப்படை அலகுகள் அனைத்து முடிந்து விட்டது. இப்பொழுது இதற்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒட்டுவதற்கான பகுதிகளை நாம் கீறி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் பின்பாக அதை அழகாக வெட்டிக் கொள்வோம். அது எப்படி வரும் என்றால் மிகவும் இலகுவாக இருக்கும். இந்த 2 சதுரங்கள் இருக்கின்றது அல்லவா, அந்த 2 சதுரங்களுக்கும் ஒட்டுகின்ற பகுதிகள் வெட்ட வேண்டும். இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் இந்த பகுதி இதனோடு சென்று ஒட்டுப்படும், 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 இந்த பகுதி இதனோடு சென்று ஒட்டுப்படும்.
இப்பொழுது இங்கும் இதை ஒட்டுவதற்கும் இந்த பகுதியை ஒட்டுவதற்கும் நமக்கு 2 பக்கங்களிலும் ஒரு அலகு தேவைப்படுகின்றது. அதனால் இப்படி கீறிக்கொள்வோம். இப்பொழுது அதையும் இணைத்துக் கொள்வோம். இதை நீங்கள் அழகாக வெட்டி எடுத்துக் கொள்ளுங்கள். பார்த்தீர்களா? மிகவும் அழகாக வெட்டி எடுத்தாயிற்று. இப்பொழுது நீங்கள் இந்த ஒட்டுவதற்காக மடித்த பகுதிகளையும் அனைத்து கோடுகள் இருக்கின்ற அனைத்து பகுதிகளையும் நாம் இவ்வாறு மடித்துக் கொள்வோம். ஏனென்றால் அந்த பகுதிகள் மடிபடப் போகின்றது. மடிபடுவதன் மூலமாகத்தான் எமக்கு ஒரு அழகான தாயக்கட்டை உருவாகப் போகின்றது. இப்பொழுது இதில் கொஞ்சம் குளுவை எடுத்துக்கொள்வோம். ஒட்டுவதற்காக பசை, அந்த பசையை எடுத்து இந்த கடதாசியின் ஒட்டுவதற்கான பகுதிகளில் மட்டும் இந்த பசையை பூசிக்கொள்வோம். இப்பொழுது இந்த பகுதிகளை இப்பொழுது பார்த்தீர்களா? ஒரு அழகான தாயக்கட்டை தயாராகிவிட்டது. இந்த தாயக்கட்டையை உங்களுக்கு விரும்பியதை போன்று இப்படி வர்ணம் தட்டிக் கொள்ளலாம். அதற்கு பின்பாக அதற்கு மேல் 1, 2, 3, 4, 5, 6 என்று 6 இலக்கங்களை இட்டுக் கொள்ளலாம். ஒரு தாயக்கட்டைக்கு 6 முகங்கள் இருக்கின்றது. 1, 2, 3, 4, 5, 6 6 முகங்கள் இருக்கின்றது. அழகாக வர்ணம் தட்டிவிட்டு சேர்ந்து விளையாடலாம். ஒரு தாயம். வாருங்கள், சேர்ந்து விளையாடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேர்ந்து விளையாடுவோம். வாருங்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர தாருங்கள். அதன் மூலமாக நாம் ஒரு மிகப்பெரிய நண்பர்கள் கூட்டமாக இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.